இது விசாரணை கைதிகள் மரணம். அதான் திருப்பி நீங்கள் லாக்அப்புங்க என்கவுண்டர். இது 25வது நடக்கிறது அதிமுக ஆட்சியில். இந்த 4.5 வருஷத்தில் 4.25 வருஷம் 4.5 கூட இல்லை. 20 நாளைக்கு அவனை கேட்கவே இல்லை. போலீஸ் இன்டர்கேஷனுக்கு கேட்கல. அந்த 8 கேஸில் அவனை லிங்க் பண்ணுறதா பொய்யாக வேறு யாரையோ அப்ரூவர் அடித்து உதச்சி அப்ரூவர் ஆனவங்களை எப்படி அதுலேருந்து அவங்கள விட்டுட்டு இவங்களை எப்படி சேர்க்கறதுங்கிறதுல இவனை விசாரிக்க இவங்க 3 பேரை கேட்கல. சரி, இவனை அடிக்க சரி என்ன மீறினா ஒத்துக்கிட்டா இது பண்ணுவாங்க, 15 நாளில் பெயிலில் வரலான்னு அவன் போய் சொல்லியிருக்கலாம். இல்லை போலீஸ் இப்படியே சொல்லலாம். பிரச்சனை இப்போ அந்த 8 பேர் எப்படி ஒத்துக்க வச்சாங்க? உண்மையாக இருந்தால் சார், உண்மையாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சு பண்ணணும். அதாவது போலீஸுக்கு அடிக்கிற உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு அளவுக்கு அதிகமாக பவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியே அதிகாரிகள் கையில் தான் நடக்குது. இது உதயச்சந்திரன், தினேஷ், இன்னும் சிலர் நடத்துகிறாங்க அப்படிங்கிற பேர் வரும். ஆம்ஸ்ட்ராங் கொலையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முதல் குற்றவாளி திருவேங்கடம் பல முக்கியமான தலைவர்களை, ஒரு அமைச்சரை, ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை எல்லாம் சந்தித்தார். அவர் வெளியில் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் வந்திருக்குன்னு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் மேலும் 2 பேர் பண்ணாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாக்அப் டெத் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட அறியப்படக்கூடிய ஒரு டெத்தாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அப்படிங்கிற ஊரில் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இறந்த ஒரு விஷயம்தான் தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கு. வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞர் லாக்அப் டெத்தின் போது சிறிது நேரத்திற்கு முன்னாடி அவருடைய தம்பி போலீஸ் அடிக்கிறத பார்த்துட்டு தண்ணி கூட கொடுக்காம சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நள்ளிரவில் தான் ஓவராலாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கதா சொல்லப்படுது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு பகிர்ந்துக்கங்க சார். இல்லை, நீங்கள் லாக்அப் டெத்துங்கிற வார்த்தையை சொன்னீங்க. அதில் 2 விதமாக மாறும். ஒன்று விசாரணை கைதிகள், இன்னொன்று அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்கவுண்டர். ஆனால் இவர் எந்த கேட்டகரி? இது விசாரணை கைதி. அதாவது இது திருபுவனம் பக்கத்தில், புதுக்கோட்டையில் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம்ங்கிற ஊர் பக்கத்தில் மடாத்துக்குளம் பத்ரகாளி அம்மன் கோயிலுங்கிறது ஃபேமஸ். அந்த கோயிலில் இவர் இந்த சம்பவத்தில் இப்போ அடித்து கொல்லப்பட்ட அந்த வாலிபர் உங்களுக்கு காவலாளியாக வேலை செஞ்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அந்த திருபுவனத்தில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு லேடி காரில் வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கே பார்க்கிங் பக்கத்தில் இடம் இல்லைன்னு ஒன்று கோயில்கிட்ட இறங்கிட்டு இதை எங்கேயாவது தள்ளி நிறுத்திடுங்க பார்க்கிங் பார்த்துன்னு கொடுத்தாங்களாம் சாவி. திருப்பி பார்க்குறப்ப காரில் வச்ச 10 பவுன் தங்கச்சங்கிலியை காணும் அப்படின்னு சொல்லி உடனே பார்த்துட்டு அவங்களே இப்போ இதில் கோயிலில் கோயில்காரங்க தான், அந்த டாக்டரும் கோயில்காரங்களும் தான் இந்த அஜித்குமாரை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சாங்களாம். அதற்கு மேலே விசாரணை பண்ணி அடுத்த ஒரு 20 மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணை பண்ணி அவன் சொல்லியிருக்கான், எனக்கு கார் ஓட்டக்கூட தெரியாது, நான் எடுக்கலை, இந்த காரை பார்க்கிங் பண்ணணும் ஏன்னா கோயில் வாசலில் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சொல்ல அவங்க காரை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தாங்க. கேட்டதுக்கு பக்கத்தில் பார்க்கிங் இடமே இல்லைன்றாங்க. ஆனால் இதையெல்லாம் சொல்லி அவங்கள முதல்ல விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டு திருப்பி இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு இல்லை அவங்க பார்க்கல இவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் மிரட்டி ஒத்துக்க சொல்ல வச்சதாகவும், கடைசியாக அவன் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோட்டத்திலேயோ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான், அங்கே அதுக்காக கூட்டிகிட்டு வந்ததாகவும், அந்த நேரத்தில் போகிறப்ப நொண்டி இவங்க கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே விசாரணையில் அடித்ததில் நொண்டி நடந்து போனவன் திரும்பி வர்றப்போ போலீஸ் தூக்கிட்டு வந்தது, போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் இறந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. இது விசாரணை கைதிகள் மரணம். அதான் திருப்பி நீங்கள் லாக்அப்புங்க என்கவுண்டர். இது 25வது நடக்கிறது அதிமுக ஆட்சியில். இந்த 4.5 வருஷத்தில் 4.25 வருஷம் 4.5 கூட இல்லை. 25வது மரணம். முதல் மரணம் இங்கே சென்னையில் விக்னேஷ்ங்கிறவர் நடந்தது. அப்போ சட்டசபை நடக்குது. லாக்அப்பில் இறந்து போயிருக்காரு. இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு எந்த இதுவும் இல்லைன்னு போலீஸ் எழுதி கொடுத்ததை சட்டசபையில் திரு ஸ்டாலின் பேசினார். சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் இறந்துருக்காருல்ல, இறந்துருக்கிறப்போ அவர் தான் அந்த செயினை எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உறுதி பண்ணிட்டாங்களா? இல்லை, இது நீங்கள் கேட்டீங்கன்னா இதில் நான் என்ன சொல்கிறது? இல்லை, அவர் அடிக்கும் போது அந்த இடத்துல ஒளிய வச்சிருக்கேன், தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஓவராலாகவே ஒத்துக்கிட்டா மாதிரி தானே விஷயம் கன்வே ஆகுது.
அதாவது இங்கே சரி, இதுக்கு நான் சொன்ன இந்த பக்கத்து சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். போன மாதம் சிவகிரி, ஈரோடு பக்கத்தில் சிவகிரிங்கிற இடத்துல ஒரு பண்ணை வீட்டில் ஒரு தம்பதிகள் கொலை பண்ணப்பட்டாங்க. 2 நாளில் பிடிச்சாங்க. 3 பேரை பிடிச்சப்ப கடந்த 6 மாதத்தில் இது போல 12 சம்பவங்களில் 19 பேரை நாங்கள் தான் கொலை பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு வருது. அதுக்கப்புறம் அந்த 12 கேஸை எடுத்து பார்த்தா 8 கேஸில் வேற யாரையோ கைது செய்து அதில் அவங்கள அப்ரூவர் ஆக்கியிருக்காங்க போலீஸ் மிரட்டியே. அடிக்கிற அடியில் இங்கே பாரு வெளியில் வந்துடலாம், இப்போதைக்கு ஒத்துக்கோ, அதாவது வெளியில் போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த 8 பேரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிவகிரியில் அந்த அரெஸ்ட் ஆன 3 பேரை இப்போ கிட்டத்தட்ட அரெஸ்ட் ஆகி 30 நாள் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது ஒரு 10 நாள் முன்னாடி நான் கடைசியாக அந்த கேஸை பற்றி ஈரோட்டில் விசாரித்தா அவங்கள கஸ்டோடியல் இன்டர்கேஷன், அதாவது போலீஸ் காவலில், அதாவது நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு நம்ம பேப்பரில் படித்தா ஜுடிஷியல் ரிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஜட்ஜுக்கு, சிறைகள் எல்லாம் ஜட்ஜு கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது. ஆனால் போலீஸ் விசாரிக்கணும், போலீஸ் கஸ்டடியில் விசாரணைன்னு சொன்னால் ஸ்டேஷன்லேயே வச்சு 7 நாள் 3 நாள் எத்தனை நாளோ கொடுப்பாங்க. 20 நாளைக்கு மேலாக, இப்போ 30 நாள் ஆயிடுச்சு, கடைசி 10 நாள் செய்தி வரல. 20 நாளைக்கு அவனை கேட்கவே இல்லை, போலீஸ் இன்டர்கேஷனுக்கு கேட்கல. அந்த 8 கேஸில் அவனை லிங்க் பண்ணுறதா, பொய்யாக வேற யாரையோ அப்ரூவர் அடித்து உதச்சி அப்ரூவர் ஆனவங்களை எப்படி அதுலேருந்து அவங்கள விட்டுட்டு இவங்களை எப்படி சேர்க்கறதுங்கிறதுல இவனை விசாரிக்க இவங்க 3 பேரை கேட்கல. இப்போ போன வருடம் தான் இந்த சட்டமுறை மாறிச்சு. இப்போ இருக்கிறதுக்கு பேர் பாரதிய நியாய சம்ஹிதான்னு பேர். இதில் ஒரு ஆளை 90 நாள் வரைக்கும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம். அதே பழைய சட்டத்தில் 15 நாளைக்குள்ளே தான் கஸ்டடி எடுக்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா செந்தில் பாலாஜி உடம்பு சரியில்லைன்னு போனோன்னா 15 நாளில் விசாரிக்கலைன்னா விசாரிக்க முடியாதுன்னு பரவுச்சு. ஸோ இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று கம்ப்ளைண்ட்டே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, எஃப்ஐஆரே போடாமல் இருக்க முடியுமா, திருட்டு இந்த மாதிரி தான். ஏன்னா போன மாதம் தான் கமிஷனரை கூப்பிட்டு ஒரு தடவை பண்ணாங்க, அதுக்கு முந்தின மாதம் உள்துறை செயலாளரை கூப்பிட்டு ஹைகோர்ட்டு கேட்டுச்சு என்னன்னு. ஸோ இப்போ இந்த கேஸில் அந்த 8 பேரை 12 கொலையில் 8 கொலையில் நாங்கள் செஞ்சோன்னு யாரையோ அடித்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இவனை அடிக்கு சரி என்ன மீறினா ஒத்துக்கிட்டா இது பண்ணுவாங்க, 15 நாளில் பெயிலில் வரலான்னு அவன் போய் சொல்லியிருக்கலாம். இல்லை போலீஸ் இப்படியே சொல்லலாம், பிரச்சனை. இப்போ அந்த 8 பேர் எப்படி ஒத்துக்க வச்சாங்க? உண்மையாக இருந்தால் சார், உண்மையாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சு பண்ணணும். அதாவது போலீஸுக்கு அடிக்கிற உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை போன்றவர்கள் விசாரணையில் ஓரளவுக்கு அடிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக காலை உடைக்கிறதோ அளவுக்கு அதிகமான டார்ச்சரோ பண்ணுறது சரியில்லை. ஆனால் ஐயா திருடிட்டியா சொல்லுங்கய்யான்னு கெஞ்சினா யாரும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கேற்ற முறையில் அவங்க செஞ்சாகணும். பட் இன்னைக்கு நவீன முறையில் பலவிதமாக பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அடித்து உதச்சி தான் பண்ணுறது அப்படிங்கிறது மிக தவறு. பல்வேறு இதில் நம்ம ஒரு போன மாதம் அந்த விடுமுறை பெஞ்ச் அப்போ கடந்த 1 வருடத்தில் தமிழகத்தில் மாத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனவங்க கை கால் முறிஞ்சு மாவு கட்டு போட்டது 320 கேஸோ என்னமோ. ஆனால் ஒரு போலீஸுக்கு கூட பாத்ரூமில் வலிக்கவில்லை. அது எப்படி உங்கள் பாத்ரூம் எல்லாம் குறிப்பிட்ட கைதிகளுக்கு மாத்திரம்தான் வழுக்குமா அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதியே சொன்னார். ஆனால் இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த 328 பேரில் 327 பேர் அங்கேயே மாவு கட்டு போட்டு ஜெயிலே இருந்தாங்க. ஆனால் அந்த முக்கியமான தம்பியின் மிக அந்த சார் அல்லது அந்த தம்பி சாருடைய இன்னொரு தம்பியான ஞானசேகரனை 10 நாளைக்கு இதில் கொண்டு போய் வச்சாங்க. சரி, பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம இதுக்கு எலெக்ஷனுக்குன்னு 8 மாதம் தான் இருக்குது. சரி, எலெக்ஷன் வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த விஷயத்தை இன்றைக்கி எதிர்கட்சிகள் இதை பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக சாத்தான்குளம் அப்படின்னு இதே மாதிரி பெனிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு 2 பேர் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் கொல்லப்பட்டதை பெருசாக்க எல்லா கட்சியும் போய் பணம் கொடுத்து இதுவாகி அது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ ஆச்சு. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு நான் உங்களுக்கு சொன்னேன், அப்போ நீங்கள் இது பண்ணீங்க, விக்னேஷுங்கிறவன் கொல்லப்பட்ட போது அவருக்கு ஏற்கனவே உடலில் உபாதை இருந்தது, வலிப்பு வந்தது, செத்துதுன்னு சொல்லி சட்டசபையில் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தா 23 இடங்களில் காயம் பட்டிருக்கிறதுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இப்போ விசாரணை கைதிகள் விஷயத்தில் அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லி செங்கல்பட்டு தாம்பரம் சர்க்கிளில் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர் பண்ணார்னு சொல்லி அதை விசாரிக்கிறதுக்காக மனித விசாரணை இது ஆணையம் தலைவராக ஒரு ஜட்ஜ் இருக்கார். அவர் கேரளா ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு உதவியாளராக இருந்த முன்னாள் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அதிகாரி அவர் போய் விசாரிச்சுட்டு ஆமாம் இங்கெல்லாம் போலீஸ் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. உடனே தமிழ்நாடு அரசு அதை சரி பண்ணுறதுக்கு போகலை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா?
அவங்க அந்த டிஎஸ்பியை டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு போட்டுட்டு வேற ஒரு டிஎஸ்பிக்கு போல வேற அறிக்கை கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அவர் உட்காந்துட்டு ஜஸ்டிஸ் கூடாதுன்ட்டாங்க. அங்கே 3 பேர் முக்கியமானவங்க. ஒன்று ஜட்ஜு, அதுக்கு அடுத்தது ஒரு ஐஏஎஸ் செக்ரட்டரி. ஐஏஎஸை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவர் லீவில் போயிட்டார். உடனே எல்காட்டுக்கு தலைவராக இன்னொருத்தரை போடுறாரு, அவர் மாத்துறாரு, இவர் முடியாதுங்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மனித உரிமை ஜட்ஜை மிரட்டுறதுக்காக அவர் வீட்டில் இருந்த செக்யூரிட்டி எல்லாம் எடுத்துட்டு அவர் ஃபோன் பண்ண திருப்பி போட்டு கடைசியில் அந்த டிஎஸ்பியை மாற்றிட்டாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு அளவுக்கு அதிகமாக பவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியே அதிகாரிகள் கையில் தான் நடக்குது, இது உதயச்சந்திரன், தினேஷ், இன்னும் சிலர் நடத்துகிறாங்க அப்படிங்கிற பேர் வரும். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஒரு முக்கியமான ஆஃபீஸில் ஏஜிடிபி டிஜிபிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறவங்க அடுத்து எஸ்ஐகளை எழுதுகிற இந்த சீருடை பணியாளர்கள் மையத்தில் ஏற்கனவே செலக்ட் பண்ண லிஸ்ட்டு எஸ்சி எஸ்டி பிசி கோட்டா சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஹைகோர்ட் சொல்ல அவர் வேறொரு லிஸ்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க. ஆனால் கழக கண்மணிகள் இல்லை சில வேறு அதிகாரிகள் காசு கொடுத்து வந்தவங்கள போடணும்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ண லிஸ்ட்டை போடாமல் அவங்க ஹைகோர்ட்டுக்கு புது லிஸ்ட்டு நாளைக்கு தரணும்னா இன்றைக்கி அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த போகிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நுழையிறாங்க. ஒரு ஃபோன் வருதாம்மா, உங்கள் ரூமில் லேடி, அவங்க உங்கள் ரூமில் தீ பிடிச்சிட்டு எரியுது, தயவுசெய்து போகாதீங்க. இல்லை நான் வந்துட்டேன்னு போய் பார்த்தா அந்த சேர் மாத்திரம் எரியுது, பக்கத்தில் கம்ப்யூட்டர், அவங்க பண்ண ரெக்கார்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அடுத்த 2வது நாள் அந்த கோர்ட்டில் அவங்க கொடுத்த அறிக்கை புது லிஸ்ட்டில் அவங்க கொடுத்த லிஸ்ட் இல்லை. ஸோ திட்டமிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஆஃபீஸுக்கு வந்திருந்தால் அவங்க உயிருக்கு கூட கொலை பண்ண முயற்சின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. சென்னையில் ஒரு நம்ம திருவல்லிக்கேணியில் ரோட்டில் ஒருத்தர் பைக்கை ஓட்டிட்டு போகிறாரு. அவரை நிறுத்தி பிடிச்சா இப்போ 20 லட்சம் ரூபா கேஷ் வச்சுருக்காரு. அதை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா நான் இதிலேருந்து வாணியம்பாடியில் சிடி ஸ்கேன் வாங்கிறதுக்காக கொண்டு வந்த கேஷுங்கிறாரு. இப்போ பிடிச்சி மிரட்டுறாங்க. இப்போ அதில் மாற்றி 3 போலீஸு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரன் 30 லட்சம் தரேன்றாங்க. இவங்க என்ன பணம், எவ்வளோ விளையாடுது, இது எதுவுமே தெரியல. சரி, இந்த ஆட்சி சரி சாத்தாங்குளத்தை அவ்வளோ பெருசு பண்ணாங்களே, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு ப்ரமோஷன் ஆகியிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியை மிக பெரிதாக ஆக்குனாங்க. பொள்ளாச்சியில் யார் அன்னைக்கு டிஎஸ்பியாக கோயம்புத்தூர் அந்த சரகத்தில் இருந்தாங்களோ அவர் இன்னைக்கு ஸ்டாலின் தன்னுடைய பாக்கெட்டில், அதாவது கொளத்தூரின் கமிஷனராக போட்டு வச்சிருக்காரு. அந்த கேஸில் என்ன சொன்னாங்க, பொள்ளாச்சியை சேர்ந்த முக்கிய அதிமுக பிரமுகரின் மகனை காப்பாற்றினார்னாங்க. ஆனால் அவர் பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கூட திருப்பி நம்ம சொல்லலாம் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன், அவர் பேரை திருப்பி எடுத்து நக்கீரன் போட்டதுக்கு இப்பயும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார். ஆனால் அந்த பர்டிகுலர் டிஎஸ்பியை எடுத்து இன்னைக்கு கொளத்தூரில் போட்டிருக்காங்க. அப்போது இந்த ஆட்சி அதே மாதிரி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு எடுத்துக்கிட்டா யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நீதிபதியை போட்டு 5 கோடி ரூபா செலவு பண்ணி அருணா ஜெகதீசன் கமிட்டின்னு போட்டாங்க. அந்த அறிக்கையை ஏற்றுக்கல. ஸோ இந்த ஆட்சி முழுக்க அரச பயங்கரவாதம் செய்யும் பல போலீஸ்காரங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. பலரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் அரசியல்வாதிகளுக்கு வேண்டும்களையும் கொலை பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா உதாரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த முதல் குற்றவாளி திருவேங்கடம் பல முக்கியமான தலைவர்களை, ஒரு அமைச்சரை, ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை எல்லாம் சந்தித்தார். அவர் வெளியில் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் வந்திருக்குன்னு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் மேலும் 2 பேர் பண்ணாங்க. ஸோ என்கவுண்டரில் சேர்த்தா அது இன்னொரு தனி லிஸ்ட். இப்போ நீங்கள் கேட்ட லிஸ்ட் ஃபுல்லாக இதுதான், அதாவது விசாரணை கைதிகள் மரணம். ஸோ இது 25வது மரணம்னா ஒரு சாத்தான்குளத்துக்கு அவ்வளவு பேசினாங்க. கிட்டத்தட்ட ஜெய்பீம்னு ஒரு படமே இந்த மாதிரி விஷயம்தான். அது பெரிய லெவலில் முதல்வர் அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு படம், அது தெரியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேனே. திரு ஸ்டாலின் அவர்கள் உன்னை பாராட்டினார்னா அவருக்கு என்றைக்குமே எதிர்வினையாகி தான் நிற்கும். ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு அவர் அது நல்ல படம்னு சொன்ன உடனே தான் உங்களுக்கு முறை சொல்லி இருக்கிறது பஞ்சமி நிலம் அப்படின்னு ஆச்சு. அதனால இது தொடரும் செய்தி. நான் சொல்கிறது போலீஸை கட்டுப்படுத்தணும் சார். இன்னொன்று, இப்போ போன மாதம் இதில் பெங்களூரில் அந்த கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு 11 பேர் செத்துப்போம். அதில் அந்த கமிஷனர்,
ஈவன் சித்தராமையாவுடைய ஒரு அசிஸ்டன்ட் உட்பட பல பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் போட்டிருக்காங்க. இங்கே மெட்ராஸில் 5 பேர் செத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு கமிஷன் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போதை மருந்து. இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் முதல் எல்லாரும் கைதுங்கிறாங்க. சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரி எம்எல்ஏ ஹசன் மௌலானா அவர்கள் நடத்துகிற ஒரு ரிசார்ட்டில் 500 இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் ரேவ் பார்ட்டின்னு சொல்லி போதைப் பொருள் மற்றும் தண்ணி பார்ட்டியில் கைதானார்கள். கைது செய்துட்டு கேஸ் போடாமல் விட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷர்ஸ் ஐடி இதுன்னு. பட் அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பப்பில் ஒரு முஸ்லீம் வாலிபன் ஒரு 3 மாதம் முன்னாடி செத்து விழுந்தார் நுங்கம்பாக்கத்தில். விஆர் மாலில் 2022 23 ஒரு இளைஞன் 21 வயசு பிரவீன்கிறவன் இழந்தான். ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? இது போலீஸுடைய அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஸோ ஒரு போலீஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரே போட மாட்டோம், போட்டால் யாரோ ஒருத்த மாட்டினான்னா அவன் பேரில் அடித்து உதச்சாவது கன்ஃபெஷன் வாங்கணுன்றாங்க. இதை தாண்டி உண்மையான குற்றவாளி அரசியல்வாதியாக தொடர்பு இருந்தால் காப்பாற்றுறாங்கன்னு பார்க்குறோம். ஒன்று அந்த இதில் திராவிட செயலா சரி தெய்வ செயலுங்கிறவன் அவன் பேரில் போட்ட அந்த கேஸில் அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன விதமான குற்றச்சாட்டு இருக்கோ அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து தினம் போடணும் கூட இல்லாத அளவுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பால்வாடியில் தண்ணி அடிச்சுட்டு வீடியோ போட்ட ரீல்ஸ் போட்ட ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் மகனுக்கு 10 ரூபா ஃபைன் போடுற மாதிரி ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ இது யார் அந்த காரில் இருந்த சாருங்கிற வழக்கில் எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக கேஸில் எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டது. இந்த தெய்வ செயல் கேஸ்லையும் எஃப்ஐஆர் அவங்க அந்த பெண்மணி கொடுத்த அத்தனை கம்ப்ளைண்ட் வீடியோ எல்லாமே திமுக ஐடி விங் போட்டு அதில் லூப் ஹோல் பண்ணுறாங்க. ஸோ திமுகவுக்கு சார்புன்னா அடுத்தது ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் போய் கொட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கைது செய்யப்படலை. ஆனால் முதலமைச்சர் சட்டசபையில் 48 மணி நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்ங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவங்க செல்ஃப் ஜாமீனில் விடப்பட்டார்கள், கைதே ஆகலை. ஆனால் இது போலீஸை தன்னுடைய டூல்ஸாக அமைச்சர்களும் இந்த ஆட்சியும் பயன்படுத்தி கொள்கிறது. போன ஆட்சியின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள்னு சொன்னால் இதுதான் போலீஸுடைய அராஜகங்கள் என்று சொல்லப்பட்ட விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விசாரணைக்கு உரிமை இருக்கணும். அதே நேரத்தில் அவர்களை டார்ச்சர் செய்கிற அளவுக்கோ அல்லது கொலை செய்யறதுக்கோ எந்தவித உரிமையும் இல்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வருது. இது கண் துடைப்பாக ஆகிடக்கூடாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ளக்குறிச்சி இதில் கலெக்டர் என்ன சொன்னார், அங்கே இதெல்லாம் இல்லை, கள்ளச்சாராயம்லாம் இல்லை, அவங்க ஏதோ வயிற்றுல இதுன்னு சொல்லி செத்து போன அவங்க 2 பேர் இறந்த வீட்டுக்கு வந்தவங்க தான் 40 பேர் செத்தாங்க. ஸோ அந்த கலெக்டர் மேரில் எந்த நடவடிக்கையும் இல்லை. பட் கலெக்டருக்கு ஒரு போலீஸ் தான் சொல்லியிருப்பார். அவர் டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே வந்துட்டாங்க. ஸோ இது தொடர்கிறது. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு சொன்னால் அந்த மனித உரிமை கழகம் முன்னாடி நான் சொன்ன அந்த நீதிபதிக்கு கொடுத்தப்பட்ட அறிக்கை, அதை தாண்டி இத்தனை லாக்அப் டெத்தையும் இது விசாரிச்சுட்டு உரியவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.